தேவனுடைய சத்தத்தை கேட்பது விசுவாசத்தை உருவாக்குகிறது. பலர் விசுவாசத்திற்காக இயங்குகிறார்கள், விசுவாசத்திற்காக போராடுகிறார், விசுவாசத்தை தேடி இங்கும் அங்கும் அலைகிறார். ஆனால் அவர்கள் அதை அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை கண்டுபிடிக்கவில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்பதினால் விசுவாசம் வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் 2 தனித்துவமான சொற்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை ஒவ்வொன்றும் ஆங்கிலத்தில் வார்த்தை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த 2 தனித்துவமான கிரேக்க சொற்கள் லோகோஸ் மற்றும் ரேமா என்பதால் இப்போது நாம் இந்த வித்தியாசத்தை காணவில்லை என்றால் இன்று நான் சொல்லும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. முதலில் லோகோஸை பற்றி பார்ப்போம். லோகோஸ் என்பது கிரேக்க மொழியின் தலைச்சிறந்த கருத்துக்களில் ஒன்றாகும். நான் 10 வயதிலிருந்தே கிரேக்க மொழியை கற்றுக்கொண்டேன் என்று உங்களுக்கு சொல்லட்டும். மேலும் பல்கலைக்கழக அளவில் அதை கற்பிக்க எனக்கு தகுதி இருக்கிறது. நான் பேசுவதை குறித்த கருத்தை அறிந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியவே அப்படி சொன்னேன். லோகோஸ் என்பது கிரேக்க மொழியின் தலைச்சிறந்த கருத்துக்களில் ஒன்றாகும். இது அனைத்து வகையான அர்த்தங்களையும் கொண்டுள்ளது. இது சிந்தை, ஆலோசனை, பகுத்தறிவு என்ற அர்த்தம் உள்ளது. இது விரிவானது. உண்மையில் வேதத்தில் உள்ள லோகோஸ் என்பது தேவனுடைய சிந்தை என்பதாகும். இது தேவனுடைய ஆலோசனை ஆகும். இது தேவனுடைய முழுமையான நோக்கமாக இருக்கிறது. உதாரணமாக சங்கீதம் 119 89 வசனத்தில் தாவீது இதை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கர்த்தாவே உமது வார்த்தை நித்தியமானது, அது வானங்களில் உறுதியாக நிற்கிறது. அதுதான் தேவனுடைய லோகோஸ். அவருடைய முழுமையான ஆலோசனையாகும். அது ஒருபோதும் மாறாது, அது நித்தியமானது, அது காலங்களுக்கு அப்பாற்பட்டது, அது வானங்களில் இருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது தொடக்கம் முதல் முடிவு வரை. அது எல்லா காலங்களிலும் எப்போதும் இருக்கிறது. அது தேவனுடைய சிந்தையும் ஆலோசனையும் நோக்கமும் ஆகும். இந்த தேவனுடைய ஆலோசனையாகிய லோகோஸ் என்பது ஒரே நபரில் சுருக்கப்பட்டுள்ளது. யோவான் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் இதை சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை லோகோஸ் இருந்தது, இந்த வார்த்தை லோகோஸ் தேவனிடத்தில் இருந்தது, இந்த வார்த்தை லோகோஸ் தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எனவே இயேசுவும் ஆளுமைப்படுத்தப்பட்ட லோகோஸாக இருக்கிறார். அவர் தேவனுடைய முழுமையான ஆலோசனையும் நோக்கமும் சிந்தையுமாக இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும். நான் பிதாவையும் பிதா செய்யும் அனைத்தையும், பிதா விரும்பும் அனைத்தையும், அனைத்து திட்டத்தையும், அனைத்து நோக்கத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். நான் அதையே குறிக்கிறேன். அதுதான் லோகோஸ். அது வானங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதை மாற்ற முடியாது. அது நித்தியமானது. இப்போது ரேமா என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் இருக்கிறது. இருப்பினும் சில சமயங்களில் அவை ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. ரேமா என்பதற்கு குறிப்பாக பேசப்படும் வார்த்தை என்று அர்த்தமாயிருக்கிறது. பேசப்படாவிட்டால் அது ரேமா அல்ல. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை, அது பேசப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் என்றென்றும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அது அங்கேயே இருக்கிறது. அது நித்தியமானது. ஆனால் ரேமா என்பது ஒரு பேசப்படும் வார்த்தையாகும். இப்போது மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் ரேமா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு ரேமா, புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும். எனவே அங்கே தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்ய முடிந்தால் அது நித்தியமாக மாறாததாக முழுமையாக வானங்களில் இருக்கிறது. ஆனால் நமக்கு தேவனுடைய முழு ஆலோசனையும் தெரியாது. நம்முடைய வரையறுக்கப்பட்ட மனங்களால் தேவனுடைய முழுமையான ஆலோசனையை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் அதை நமக்கு ஒரு ரேமாவில், நமக்கு பேசப்படும் ஒரு வார்த்தையில் அளவிடுகிறார். மேலும் அந்த வார்த்தை தனிப்பட்டதாக மாறுகிறது. நாம் தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை பெறுகிறோம். எனவே மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். தேவனுடைய முழு ஆலோசனையும் நாம் பெரும் அளவிற்கு ரேமாவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசு சொன்ன மறைவான குறிப்பு என்னவென்றால், தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்காக ஒரு ரேமாவை வைத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவனுடைய வார்த்தையாகிய ரேமா அந்த நாளுக்கான அவனுடைய பங்காலே பிழைப்பான். எனவே அதுதான் லோகோஸ் மற்றும் ரேமா ஆகியவற்றுக்குள்ள வித்தியாசம். லோகோஸ் என்பது நித்தியமாக மாறாமல் வானங்களில் இருக்கிறது. ரேமா என்பது கீழே நம்மிடத்தில் வந்து தனிப்பட்ட விதத்தில் நாம் கேட்கிற ஒன்றாக பேசப்படுகிறதாக இருக்கிறது. எனவே ரோமர் 10 அதிகாரம் 17 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அது ரேமாவாக இருக்க வேண்டும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கிறிஸ்துவின் வார்த்தையாகிய ரேமாவிலிருந்து வரும். அது பேசப்படாவிட்டால் நாம் அதை கேட்க முடியாது. நாம் லோகோஸை கேட்க முடியாது. அது நித்தியமானது. அது வானத்தில் உள்ள தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. ஆனால்
தனிப்பட்ட விதத்தில் நமக்கு தேவையான தேவனுடைய ஆலோசனையின் அந்த சிறிய பகுதியை கொண்டு வரும் ரேமாவை எந்த நேரத்திலும் கேட்கிறோம். அப்படித்தான் விசுவாசம் வருகிறது. கவனியுங்கள், நான் உங்களை புண்படுத்தவில்லை என்று நம்புகிறேன். வேதத்தை வாசிப்பதினால் விசுவாசம் வருகிறது என்று வேதம் சொல்லவில்லை. பலர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கக்கூடாது? சரி, உண்மையை சொல்லுங்கள். பலமுறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எதையும் கேட்கவில்லை. உங்கள் கண்களுக்கு முன்பாக வெள்ளைத்தாளில் கருப்பு எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். 1 மணி நேரம் வாசித்தாலும் உங்களுக்கு விசுவாசம் வருவதில்லை. ஆனால் மற்றொரு முறை நீங்கள் வேதத்தை எடுத்து அதை திறக்கும்போது ஒரு பக்கத்திலிருந்து வசனம் உடனடியாக கண்ணுக்கு தெரியும். நீங்கள் இதுதான் தேவன் இப்போது எனக்கு சொல்வது என்று சொல்வீர்கள். என் வாழ்க்கையில் எத்தனை முறை அப்படி சம்பவித்தது என்று தெரியவில்லை. சில நேரங்களில் மிகவும் தற்செயலாக நான் வேதத்தை திறப்பேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தின் மீது கவனம் செலுத்த வைப்பார். தேவன் அதுதான் என்னுடைய ரேமா என்று சொல்வார். நீங்கள் அந்த ரேமாவை கேட்பீர்கள் என்றால் அந்த வேதம் வாசிப்பதை விட மேலானதாகும். அது தேவனுடைய தனிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அது உங்களுடன் பேசுகிற தேவனுடைய சத்தமாகவும், மேலும் விசுவாசம் தேவனுடைய பேசப்பட்ட வார்த்தையினாலே வருகிறது.